அனைவருக்கும் மதியமான குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, TNPSC Group 2A ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்க்கான ஸ்டடி PDF டெஸ்ட் எப்படி அப்டேட் ஆகும், எங்கே போய் நம்ம பார்க்கணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கோம், ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். ஸோ உங்களுடைய கோர்ஸ் இந்த மாதிரி TNPSC Group 2A ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரில் போனீங்கன்னா இருக்கும். மை பர்ச்சேஸ்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரில் பர்ச்சேஸ்டு கோர்ஸ் அப்படிங்கிறதுல அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஓவர்வியூ, கண்டென்ட், லைவ் கிளாஸ், அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டடி பிடிஎஃபாக இருக்கலாம், பிளானாக இருக்கலாம், இல்லை ஏதாவது புதுசாக அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற PDF வந்து பார்த்திங்கன்னா அடங்கிய ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிங்க்கு அதாவது அனௌன்ஸ்மெண்ட்டில் போய் பாருங்கள், உங்கள் சேட்லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் வந்து எப்பயுமே புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணவங்களாலும் சரி, ஜாயின் பண்ணாதவங்களும் சரி, இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்போம். இது வந்து முதல் தேர்வுக்கான படிக்க வேண்டிய பாடங்கள், ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன பாடம் படிக்கணும், என்னென்ன லெசன் படிக்கணும், அதுக்கான PDFமே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை ரெஃபர் பண்ணியும் படிச்சுக்கலாம். புக்ஸ் இருந்ததுன்னா இந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு படிச்சுக்கோங்க, இதை நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேவா? ஸோ ஸ்டடி பிளான் PDFலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து கொடுத்துருப்போம். ஸோ என்ன படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெஸ்ட் முதல் டெஸ்ட்டாக 8ஆம் தேதி வந்து நடக்க போகுது. அது முதல் தேர்வு இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் அப்படிங்கிறது இது இருக்கும். ஸோ இன்னொரு PDF வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டான வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது, சரிங்களா? இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓவர்வியூ, அதாவது எல்லா பிளானுமே இருக்கக்கூடிய ஒரு PDF. இது வந்து இதில் ஒவ்வொரு தேர்வுக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற அடங்கிய தொகுப்பு தான் இது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ முதல் தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், இந்தியாவின் வரலாறு, பண்பாடு, செட் 1 எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் என்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கும், சரிங்களா? ஸோ இந்த லெசன் படிக்க வேண்டிய PDF வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த லிங்க்கில் இருக்கும், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கும் கீழே ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி ஒன்று ஆல் ஸ்டடி PDF பேஜ்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இதை புக் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலும் பெஸ்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட் அடுத்து 10 டெஸ்ட்டுக்கு என்ன அப்படிங்கிறதுமே இங்கே அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். டெஸ்ட் 1 அப்படின்னா என்ன, 2க்கு என்ன படிக்கணும், 3க்கு என்ன படிக்கணும், 4க்கு என்ன படிக்கணுமோ அது நீங்கள் அடுத்த டெஸ்ட் 2னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் பிளான் வந்து இந்த பிளானை பார்த்துக்கோங்க. அப்போது இந்திய ஆட்சியலுக்கு இந்த லெசன்லாம் படிக்கணுமா, இதுக்கு படிக்க வேண்டிய PDF இந்த டெஸ்ட் 2 கிளிக் பண்ணிங்கன்னா இந்த PDF வந்துட்டு போது. உங்களுக்கு வேணும்னா இந்த PDF ரெஃபர் பண்ணிக்கலாம். புக் இருக்கவங்க நம்மளுடைய அதிகமான புக் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு இந்த ஆர்டரில் தான் இருக்கும், நீங்கள் அதை தான் படிக்க சொல்ல போகிறோம், ஓகேவா? ஸோ இது வந்து PDF வேணுன்றவங்க, எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பித்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து இதுதான் சார் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. காமனாக இந்த அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்துடும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பிளான் என்னென்னு கொடுத்தாச்சு, நீங்கள் பிளானை பார்க்குறீங்க, அதுக்கு படிக்க வேண்டிய மெட்டீரியல் கொடுத்தாச்சு, படிக்க ஆரம்பிக்கிறீங்க. டெஸ்ட் அன்னைக்கு காலையில் 8ஆம் தேதி டெஸ்ட்டுனா 8ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் ஆகிடும். அதுக்கு முன்னாடியே கூட அப்டேட் பண்ணிடுவோம், நீங்கள் 10 மணி அப்படின்னு டைம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் அப்டேட் பண்ணனா 10 மணிக்கு அப்டேட் ஆகிடும். இப்படி அப்டேட் ஆகிற டெஸ்ட்டை நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், டெஸ்ட்டு எழுதுறீங்கன்னா ப்ராப்பராக 1.5 மணி நேரம் சொல்கிறோம், 100 கொஷின் கொடுக்குறோம், 1.5 மணி நேரம் வேணும், 100 கொஷின் சொல்லியிருப்போம், 120, 130, 150 வரைக்கும் டெஸ்ட்டில் கொஷின் இருக்கும், சரிங்களா? அப்போது அதுக்கு என்ன டைம் அலோகேட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த டைமை முழுசாக யூட்டிலைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. மொபைல் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, மொபைல் எழுதுறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், நீங்கள் நடுவில் ஃபோன் கால் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் மெசேஜஸ் எதுவும் வர மாதிரி வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. கால் வந்து எல்லாத்தையும் சைலண்டில் போட்டு வச்சுருங்க. போட்டு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் எழுதுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சரிங்களா? டெஸ்ட்டாக ப்ராப்பராக எழுதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களால் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து எழுத முடியாது அப்படிங்கிறதுனால தான் வீட்டிலேருந்தே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதையும் டெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டு ப்ராப்பராக உட்காந்து டெஸ்ட் மாதிரி எழுதுங்க, சரிங்களா? ஒரு 1.5 மணி நேரம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 1.5 மணி நேரத்தை யூஸ் பண்ணி அந்த டைமில் கொஷின்ஸ் 100 கொஷின்னா முழுசாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் 40 நிமிஷத்தில் கூட முடிச்சிருக்கீங்க, நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய டைமில் நம்ம ஏற்கனவே ஆன்சர் பண்ணியிருக்க ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஏன்னா தெரிந்த கேள்வியை நீங்கள் வேகமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நார்மல் டெஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேட்சஸ்லாம் இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க, ஓகே? அவங்களுக்குமே சொல்கிறேன், இனி வரக்கூடிய தேர்வுகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, சார் ஸ்பீடாக பண்ணிட்டேன் சார், தெரிஞ்சுக்கலே தப்பு பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஓகே? ஸோ கொடுக்கக்கூடியது ஒரு 6 லெசன் 7 லெசன் சொல்கிறோம். அந்த 6 லெசன் 7 லெசனை நல்லா படிச்சுட்டு அதை அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? ஒரு 15 பேஜ் 20 பேஜ் தான் ஒரு லெசன் இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் தாராளமாக படித்து எழுதலாம். ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இது எழுதலாம். புதுசாக படிக்கிறவங்க எப்போ படித்து முடிக்கிறீங்களோ அப்போ எழுதுங்க. நான் சொன்ன மாதிரி டைமை அலோகேட் பண்ணிட்டு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டெஸ்ட்டை எழுது, ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா? இந்த ஃபோல்டரில்
இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கான ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓகே, 8ஆம் தேதி டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இருக்கோ இந்த மாதிரி இன்னொரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எழுதி பாருங்கள், எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி கொஸ்டின்ஸ் வருது, எப்படி ஆன்சர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படிலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த எண்ட் செக்ஷன் தான். எழுதி முடிச்சதையும் உடனே உங்களுக்கு ரேங்க் வராது, ஒரு 2 hours ஆகும். எல்லோரும் அதே டைமில் எழுதுகிறாங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்கு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணிட்டு உங்களுடைய ரேங்க் வந்து அப்டேட் ஆகும். அதாவது இந்த பேட்ச் மார்ச் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்களா, இதில் ஒரு ரேங்க் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இதில் வந்து எத்தனாவது இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது இல்லாமல் ஓவராலாக நம்மளுடைய எல்லா பேட்சஸ்லையும் இருந்து இதே டெஸ்ட்டை எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்களில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல ரேங்க் அப்படிங்கிறத நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தான். இதை வச்சுட்டு நான் இவ்வளோ பின்னாடி இருக்கனே முன்னாடி இருக்கனே அப்படிங்கிற எந்த சந்தோஷப்பட தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுடைய லெவலில் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இன்னும் அடுத்தது டெஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக மட்டும்தான் இது. பட் உங்களுடைய நோக்கம் என்ன, அந்த தேர்வுக்கு நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா, அந்த டெஸ்ட்டு நல்லா எழுதியிருக்கோமா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் இரண்டாவது தான். சரிங்களா? ஸோ முதல் எண்ணம் நீங்கள் உண்மையாகவே படிச்சிருக்கீங்களா, உண்மையாகவே டைம் யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மார்க் தான் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அதை அடுத்த டெஸ்ட்டில் நம்ம வந்து திருத்த முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ பிடிஎஃப் எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லிட்டேன். கண்டென்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற டெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். எப்படி எழுதணும்னு தெரியலனா இதில் வந்து வீடியோ கொடுத்துருப்போம். ஹவ் டு அட்டெண்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை நீங்கள் பாருங்கள், எப்படி டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஓகேவா? அதே போல் சிலபஸ் பிடிஎஃப் வேணாலும் பாருங்கள், ஸ்டடி மெட்டீரியல் வேணாலும் இதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் நான் சொன்ன மாதிரி இந்த லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டெலிகிராம் குரூப் இருக்குது, மற்றவங்க எல்லாரும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, குரூப் 2க்குன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து பிடிஎஃப் வந்து கொடுப்பாங்க, அங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணும்போது இன்டிமேட் பண்ணுறோம், நீங்கள் நோட்டிஃபை ஆகும் உங்களுக்கு ஆப்லேயே, அப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாயின் பண்ணுறவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.